ஏ குட்டி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, இப்போவும் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க ரீஜாயின் பண்ண சொல்லி. நான் வேணா வேலைக்கு போட்டுமா? நீ வேலைக்கு போய் ஐடி பண்ண போகிறோம். நமக்கு சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக கார் இருக்குது. இதுக்கு போய் நான் ஒருத்தர் வேலைக்கு போகிறேன், அது போதும். நீ வீட்டில் ஜாலியாக இரு, நான் ஒன்று பார்த்துக்கிறேன். 6 months later. டே அம்மோ, இந்தாடா. சரி போய்ட்றேன், பாய். டேய், கையில் சுத்தமாக காசே இல்லைடா. இந்தா இது ஒரு 50 ரூபா வச்சுக்க, போய்ட்டுறேன். நான் ஆஃபீஸ் போய்ட்டு தரேன். டேய், 100 ரூபா காசு இருந்தா கொடுத்துட்டு போடா. நேத்தாண்டி 50 ரூபா கொடுத்தேன், இன்னைக்கு 100 ரூபா கேட்குறேன். 50 ரூபா தானடா கொடுத்த, ஏதோ 50,000 கொடுத்த மாதிரி பேசுற. அந்த காசுல நேற்று மிளகாத்தூள் தான் வாங்கினேன் வீட்டுக்கு. இப்போ கூட நான் வெட்டி செலவு பண்றதுக்காக கேட்கல, மதியம் சமைக்கிறதுக்கு காய்கறி எதுவும் இல்லை, அது வாங்கறதுக்காக தான் கேட்டேன். இங்க பாரு, நானும் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தவதான். நீ சொன்னீங்கனால தான் நான் வீட்டில் இருக்கேன். நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கம்முன் வேலைக்கே போயிருந்திருப்பேன். பெண்ணே, யாரையும் சார்ந்து வாழாதே. எதிர்காலம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் சிறை கொள்ளும்.